நாகையில் ராணுவ வீரர்கள் மற்றும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து பாஜக சார்பில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முப்படையினர் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். இதனை பாராட்டியும் பாரத பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தும் பாஜக சார்பில் நாடு முழுவதும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்ட பாஜக சார்பில் மூவர்ண கொடி பேரணி நேற்று மாலை நடைபெற்றது. நாகப்பட்டினம் 4 கால் மண்டபம் அருகில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியை தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தங்க வரதராஜன் தேசிய கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணி கடைவீதி, நீலா கீழ்வீதி, அபிராமி அம்மன் சன்னதி, அண்ணா சிலை, புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று அவுரித்திடலில் நிறைவு பெற்றது. இதில் பாஜக மாவட்ட தலைவர் விஜயேந்திரன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தஞ்சை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் மூவர்ண கொடியுடன் பங்கேற்றனர். திருவையாறு பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி 4 ரத வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் பேருந்து நிலையத்தை அடைந்தது. தஞ்சை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணி திருத்தணி பாரத வங்கி அருகில் இருந்து புறப்பட்டு திருத்தணி அரக்கோணம் சாலையில் இருந்து முருகன் கோயில் மலை அடிவாரம் வரை முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் அஸ்வின் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், முன்னாள் இராணுவத்தினர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.